லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வினய், மித்ரா. சொல்லுங்க தாத்தா. ஆமா, உங்களுக்கு ஒன்றும் எந்த குறையும் இல்லையே? என்னடா இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துருச்சேன்னு எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, சரியா? என்ன தாத்தா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு தாத்தா. சரி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்க பாத்துக்கங்க. சரி சரியா? நான் வரேன். யார் தேடிட்டு இருக்க? இல்ல, நம்ம கூட வந்தாங்கல்ல வடிவம்மா, அவங்கள காணோம். இங்க பாரு மித்ரா, நீ தேவையில்லாத வேலையை தான் பண்ணிட்டு இருக்க. நான் சொல்றது கேட்கலல்ல. இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அதுக்கு நீதான் பொறுப்பு, பாத்துக்கோ. உங்களுக்கு யார பார்த்தாலும் சந்தேகம்தான். நீங்க அவங்கள பாத்தீங்களா இல்லையா? பஸ்ல இருந்து இறங்கும் போது தான் பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, இங்கதான் எங்க இருப்பாங்க. ஐயோ பாவம், அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. அவங்களுக்கு யாரும் இல்லைன்னு வேற சொன்னாங்க. நான் வேணா அவங்க எங்க இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்ல, எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டேன். படு, அப்பதான் உனக்கெல்லாம் புரியும். அப்பாடா, ஒரு வழியா இந்த வீட்டுக்குள்ள வந்தாச்சு. 80ஆம் கல்யாணம் முடியறதுக்குள்ள அந்த மித்ராவுக்கு பால் ஊத்திர வேண்டியதுதான். அம்மா, உங்களை நான் எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன், நீங்க இங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்க. எனக்குன்னு யாருமா இருக்கா? நான் இங்க தானே இருக்கணும். நீங்க இப்பதான் கோவில்ல இருந்து வந்திருக்கீங்க, போய் இருக்கிற விசேஷங்களை பாருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க என்னோட கெஸ்ட். நீங்க இப்படிலாம் இங்க வந்து உட்கார கூடாது, உள்ள வாங்க. சொன்னா கேளுங்கம்மா. நான் உள்ள வந்தா உங்களை யாராவது ஏதாவது சொல்லிட போறாங்கம்மா. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீங்க உள்ள வாங்க. அம்மா, நான் உள்ளெல்லாம் வரக்கூடாதுமா, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேனே, பரவாயில்ல. நான் இவ்ளோ சொல்றேன்ல, வருவீங்களா மாட்டீங்களா? வரேம்மா. நீ நல்லா இருக்கணும். சரி வாங்க. வாங்க வாங்கம்மா, இப்படி உட்காருங்க. ஆஹா, பரவாயில்லம்மா. ஐயோ, உட்காருங்கம்மா, வாங்க உட்காருங்க. அந்த சாமி தாமா உன்னை என்கிட்ட காட்டியிருக்கு. இல்லன்னா அந்த கோவில்ல தான் ஆதரவே இல்லாம. ஐயோ அம்மாமா, அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த உலகத்துல உதவி பண்றவங்க இருக்கிற வரைக்கும் யாருமே ஆதரவற்றவங்க இல்ல. இந்த சின்ன வயசுலயே இவ்ளோ கருணை உள்ளத்தோட இருக்கியேம்மா, நீ நல்லா இருப்பம்மா. என் நன்றிய உனக்கு நான் எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இங்க பாருங்கம்மா, இது நம்ம கெஸ்டோட வீடு. எங்க தாத்தா பாட்டியோட கல்யாணத்துக்காக நாம வந்திருக்கோம். அதுக்காக நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணுமோ தயங்காம கேளுங்க. இன்னும் 2-3 நாள்ல நாம நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கம்மா. நான் என்னம்மா கேட்க போறேன்? உங்க கூட இருக்க நீங்க சம்மதிச்சிட்டீங்கல்ல, அதுவே எனக்கு சந்தோஷம்தாம்மா. அம்மா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். என்ன வடிவு, இந்த பொண்ணு பாசத்துல பெத்த தாயே மிஞ்சிருவா போல இருக்கே. எது எப்படி இருந்தாலும் சரி, நாம வந்த வேலையை முடிக்கணும். இந்தாங்கம்மா. என்னம்மா, எதுக்கு எனக்கு புடவையெல்லாம் கொடுக்குறீங்க? இந்தாங்க, வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்கம்மா.
இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? எனக்கு இங்க இருக்க இடமும் கொடுத்து கட்டிக்க புடவையும் கொடுத்துருக்கீங்க. என்னையும் உங்க குடும்பத்துல ஒருத்தியா சேர்த்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியலையேம்மா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லம்மா. இந்த புடவைய கட்டிக்கோங்கம்மா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இது உங்க வீடு மாதிரி. தயங்காம என்ன வேணும்னாலும் கேளுங்க. நான் இப்ப வந்துடுறேன். போடி போ. நான் உன் கதையை முடிக்க வந்திருக்கேன். நீ என்னடானா என் மேல கருணை காட்டிக்கிட்டு இருக்க. அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் நீயும் அணைய போற. அது வரைக்கும் பிரகாசமா சந்தோஷமா இருந்துக்க. நீ எனக்கு இந்த புடவைய பிச்சை போடுறியா? நான் உன் கதைய முடிச்சேன்னா நாகு அக்கா எனக்கு என்னெல்லாம் வசதி பண்ணி கொடுப்பாங்கன்னு உன்கிட்ட நான் எப்படி சொல்ல முடியும்? இனிமே நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு நரக வேதனையை தருவேன். சீக்கிரமாவே உன் கதையையும் முடிக்கிறேன். கமலம், நீ என்ன நினைக்கிற? வினய்க்கு மித்ரா மேல பாசம் வந்துருச்சா? வினய் மனசுல பாசம் இருக்குங்க. ஆனா அத அவன் வெளிக்காட்டிக்க மாட்டேங்கிறான். கோவில்ல குங்குமம் வைக்கிற விளையாட்டுல எவ்வளவு கரெக்டா மித்ரா நெத்தில குங்குமம் வச்சான் பாத்தீங்கல்ல? ஆமா கமலம், நாம போற பாதை சரியா தான் இருக்கு. நம்ம 80ஆம் கல்யாணம் முடியறதுக்குள்ள அவங்க சந்தோஷமா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமான தம்பதிகளா மாறி நம்மள மாதிரி ரொம்ப வருஷம் ஒத்துமையா வாழ்ந்து அவங்களுக்கும் 80ஆம் கல்யாணம் நடக்கணும். ஆமாங்க, நீங்க சொல்றதை கேட்கும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரொம்ப சரியா சொன்ன. அது கண்டிப்பா நடக்கும். அடடே முத்து, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கும். என்ன பெரியப்பா ஃபங்க்ஷனுக்கு இவ்வளவு லேட்டா வர்றதா? இல்லங்கய்யா, ஒரு தவிர்க்க முடியாத முக்கியமான வேலை. இல்லனா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்திருப்போமே. பரவாயில்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அவரு உங்க மேல இருக்கிற உரிமையில சொல்றாரு. நீங்க இப்ப வந்தது கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாப்பா, கமலம் சொல்றதும் சரிதான். எங்களோட 80ஆம் கல்யாண விசேஷத்துக்கு நீங்க இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி, உட்காரு. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. வா வாமா. ஐயோ, என்ன இதெல்லாம்? எந்திரிங்க. நல்லா இருக்கு. அம்மா, நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மா, உட்காருமா. ஐயா, உட்காருமா. நன்றிங்கய்யா. ஆமா, எத்தனை மணிக்குப்பா ஊர்ல இருந்து புறப்பட்டீங்க? நைட்டு 11 மணிக்கு புறப்பட்டு இப்போதான் வந்து சேர்ந்தோம். அம்மாடி, நீ இந்த வீட்டோட கெஸ்ட் மாதிரி இல்லாம உன் வீடு மாதிரி எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்யணும், சரியா? சரிங்கம்மா. வடிவு, என்ன திட்டம் போட்டு இங்க நீ வந்தியோ அத முடிக்கணும்னா இப்படி மூலையிலேயே முடங்கி இருக்க கூடாது. ஓடுற நீர்ல தான் பாசி பிடிக்காது. அதே மாதிரி நாமளும் ஓடிக்கிட்டே இருக்கணும். திட்டம் போட்டு செயல்படுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் நம்மளையும் நம்ம பேரையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். குறிப்பா அந்த பெருசுங்க நம்மள வடிவன்னு தான் கூப்பிடணும். அப்பதான் அந்த பலிகடா மித்ராவுக்கு நம்ம மேல அதிகமா நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையில தான் நாம வினய், மித்ரா, அந்த பொடிய விக்ரம் 3 பேரையும் காலி பண்ண முடியும். கணக்கு நல்லா எழுதி வச்சிருக்கல? ஐயா, அம்மா காஃபி எடுத்துக்கங்க. குடுமா. ஐயா, அம்மா, உன் பேர் என்னம்மா? ஐயா, என் பேரு வடிவுங்க ஐயா. உன்னோட அதிர்ஷ்டம்மா. அந்த அம்மன் தான் இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு உனக்கு கொடுத்துருக்கா. நீ மித்ரா மாதிரி ஒரு ஆளை சந்திச்சிருக்க பாத்தியா? அதான் உனக்கு கடவுள் கொடுத்துருக்கிற மகிமை. இந்த காலத்துல முன்ன பின்ன கூட யோசிக்காம ஒரு தாயுள்ளத்தோட அடைக்கலம் கொடுத்துருக்கா பாரு, அதான் மித்ரா. பார்த்து சூதானமா இருந்துக்கமா. மித்ரா மாதிரி ஒரு உறவு இந்த உலகத்துல கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். பெத்தவங்களையே ஆதரவு இல்லாம கைவிடுற இந்த காலத்துல நீ யாருன்னே தெரியாம உனக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கா பாரு. அந்த பொண்ணுக்கு நீ
நல்லது நினைக்கலன்னா கூட பரவாயில்ல, மறந்தும் கூட துரோகம் பண்ணிடாதம்மா. கடைசி வரைக்கும் மித்ராவுக்கு நீ நன்றி உணர்வோட இருக்கணும். சரிங்க ஐயா. சரி, நான் எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு வரேன். போம்மா. எங்க பூக்கடையில மாலைக்கெல்லாம் சொல்லிட்டீங்களா? கமலம், நாம ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி மித்ரா வினய் 2 பேருக்கும் நம்ம கல்யாண மேடையிலேயே கல்யாணம் பண்ணி வச்சு புருஷன் பொண்டாட்டியே ஆக்கிரணும். என்ன சொல்ற? அதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள இன்னும் நெருக்கத்தை வர வைக்கணுங்க. ஆமா கமலம், அதுக்கு நாம அருணை பயன்படுத்திக்கலாம். அவன் மூலமாவே இவங்க கல்யாணத்தையும் முடிச்சிருவோம். கண்டிப்பாங்க, அதுதான் நடக்கும். அதுதான் நமக்கும் சந்தோஷம். ஓ, உங்க சதாபிஷேக மேடையில அவங்களுக்கு திரும்பவும் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? நான் உங்களுக்கு கருமாதி பண்ணி வைக்கிறேன். ஏமா, காஃபி ஆறிற போது எல்லாருக்கும் போய் கொடு. பசங்களா, நடு வீட்ல வச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க, எடுத்துட்டு போய் வெளியில வச்சு விளையாடுங்க. அவங்க சொல்றதும் கரெக்ட் தான்டா. வாங்க நம்ம போய் வெளியே விளையாடலாம். நம்ம போய் வெளியில விளையாடலாம். இந்த மித்ரா எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. அவள் இந்த வீட்ல ஆளையே காணோம். அவ வேற எங்கேயாவது இருக்காளான்னு போய் பாப்போம். வாங்க போலாம். மித்ராமா, நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்றீங்க? நான் தான் இருக்கேன்ல, நான் பண்றேன். ஐயோ இல்ல, சும்மா இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காதுமா. இது என்ன அவ்வளவு கஷ்டமான வேலையா? நான் பாத்துக்கிறேன். இல்ல, நீங்க வேலை பார்க்கும்போது நான் சும்மா இருக்க முடியாது. கூட மாட நானும் ஒத்தாசையா இருக்கணும்ல. அப்படியா? அப்ப கிச்சனுக்கு போங்க. அடுத்து நான் அங்கதான் வருவேன். அங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு. நீங்க போயிட்டே இருங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். சரிம்மா. அடுத்தது கிச்சன் வேலைக்கு வராளா இவ? வரட்டும் வரட்டும், வழியிலேயே பாரி விழுந்து மண்டை உடையிற மாதிரி ஏதாவது பண்றேன். எப்படியும் இந்த வழியா தானே நீ வருவ? ஏய், இன்னையோட உன் தொல்லை ஒழிஞ்சுதுரி. கமலம், நீ இங்கே இரு. நான் போய் மித்ரா கிட்டையும் வினய் கிட்டையும் பேசி பார்க்குறேன். நானும் வரேங்க. ஏய், முட்டி வலின்னு உனக்கு தைலம் தேய்ச்சி விட்டுருக்கேன். நீ ஏன் வரேங்கிற? நீ இரு, நான் போய் பேசிட்டு வரேன். இல்லைங்க. வேண்டாமா, நான் இங்கே தானே போய் பேச போகிறேன். இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி.
என்ன இவ இவ்ளோ நேரமா துணி மடிச்சிட்டு இருக்கா? வேலையை முடிச்சிட்டு வேகமா வருவா. வந்து விழுந்ததும் ஐயோ அம்மான்னு கத்துவா. மித்ரா, உன்னோட கதை இன்னையோட முடிஞ்சதுடி. இந்த பெரியவர் எதுக்கு இந்த பக்கம் வராரு? அம்மாடி மித்ரா, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறாண்டா. மித்ரா மண்டை உடையன்னு பார்த்தா இந்த பெருசு குறுக்க வந்து வாண்டடா வாரி விழுந்துருச்சு. மித்ரா, இப்ப நீ தப்பிச்சிட்ட. அடுத்த அட்டம்ப்ட்ல உன் கதையை முடிக்காம விட மாட்டேன். உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும். சீக்கிரம் போங்க. நான் வெளியே கால் பண்ணிட்டு வரேன். மாமா கண்ணு முடிச்சு பாரு மாமா. மாமா மாமா நீங்கெல்லாம் உள்ள வரக்கூடாது. கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. நாங்க பாத்துக்கிறோம் சார். வெளியே வெயிட் பண்ணுங்க. என்னப்பா அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குமா? அம்மா பயப்படாதீங்க. ஒண்ணும் இல்லம்மா. வாங்க அத்தை, உட்காருங்க. நீங்க வாங்க. உட்காருங்க அத்தை. நீங்க இங்க உட்காருங்கம்மா. உட்கார வை. உட்காருங்கம்மா. பாத்து. அம்மா அப்பாக்கு ஒண்ணும் ஆகாதுமா. அம்மா நீங்க பயப்படாம இருங்கம்மா. அப்பாக்கு ஒண்ணும் ஆகாது. அம்மா அழுகாதீங்கம்மா. ஆமாம்மா, அப்பாவோட நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராதும்மா. அழுகாதீங்கம்மா. அவருக்கு 80ஆம் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சதுல இருந்து இந்த நாளுக்காக தாண்டா ஏங்கிக்கிட்டு இருந்தாரு. அவர் ஒரு குழந்தை மாதிரிடா. அம்மா, அவரு இப்ப கண்ணு மொழி பாரான்னே தெரியலையே. அழாதீங்க அத்தை. மாமாவுக்கு ஒண்ணும் ஆகாது. அத்தை, டாக்டர் வந்துட்டாங்க. டாக்டர், டாக்டர், அவர் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே. அவர் நல்லாயிடுவார்ல. நீங்க யாருமா? டாக்டர், அவரோட ஒய்ஃப் இவங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியலம்மா. என்ன டாக்டர்? இந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு இப்படி ஹெவியா அடிபடக்கூடாது. நிறைய பிளட் வேற லாஸ் ஆயிருக்கு. இப்போ கொஞ்சம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான். அவருக்கு காயம் சின்னதா இருந்தாலும் பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்கு. இப்ப அவர் கான்சியஸ் இல்லாம இருக்காருமா. தலையில அடிபட்டு இருக்கிறதுனால இன்டர்னல் ப்ளீடிங் ஏதாவது ஆயிருக்கான்னு சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்து தான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி அவருக்கு பிளட் ஏற்றணும். அவரோடது ரேர் குரூப் பிளட், ஏபி நெகட்டிவ். அதனால நாங்கள் பிளட் பேங்க்ல சொல்லியிருக்கோம். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அது ரொம்ப ரேர் குரூப். கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சிஸ்டர். ஓகே டாக்டர். ஓகே. என்னம்மா டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாரு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதீங்கம்மா. அவருக்கு வயசாயிடுச்சுல, உடனே பிளட் தேவைப்படுது. டக்குன்னு யாரையாவது அரேஞ்ச் பண்ண சொல்லுங்கம்மா. இவரோட பிளட் குரூப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். அதுவும் சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்தாதான் ஆபரேஷன் பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லுவாங்க. 4-5 யூனிட் பிளட் தேவைப்படுது சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் சீக்கிரம் சார். சார் கொஞ்சம் சீக்கிரம் அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க. டைம் ஆயிடுச்சு. என்னடா இப்படி ஆளாளுக்கு சொல்லி பயமுறுத்துறாங்க?
ஐயோ கடவுளே, நான் அவரை இந்த கோலத்திலேயே பார்க்கணும். அழாதீங்கம்மா. அத்தை உட்கார வைமா. உட்காருங்க அத்தை. கடவுளே, மெதுவா உட்கார வை. இது என்ன சோதனை? எவ்வளோண்ணா? 100 ரூபா கொடுப்பா. இந்த ஓகேப்பா. மித்ரா போலாம். பாட்டி, தாத்தாவுக்கு எப்படி இருக்கு? அவருக்கு ஒண்ணும் இல்லைல்ல? உள்ள இருக்காருமா. என்னாச்சு? ஏன் எல்லாருமே அமைதியா இருக்கீங்க? தாத்தா எங்க இருக்காரு? அப்பா உள்ளதான் மித்ரா இருக்காரு. போ பார்க்கலாம். பாட்டி, டாக்டர் என்ன சொன்னாங்க? என்னென்னமோ சொல்றாருமா. ஸ்கேன் பண்ணணுமா, ஆபரேஷன் பண்ணணுமா, என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா.